தமிழகத்தின் நுங்கம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் கே பாக்யராஜின் பூதவுடல் இன்று காலை முதல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. தமிழக முதலமைச்சர் சந்திரசேகர் ஜோசப், விஜய், சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட திரை பிரபலங்கள், நடிகரும் இயக்குநருமான கே பாக்யராஜின் பூதவுடலுக்கு இன்று அஞ்சலி செலுத்தினர். தமிழ் திரையுலகுக்கு அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் பாக்யராஜின் இறுதிச் சடங்கு அரச மரியாதையுடன் நடைபெறும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. 1953 ஜனவரி 7 ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோவிலில் பிறந்த பாக்யராஜ் இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குநராக தனது திரைப்பயணத்தை ஆரம்பித்தார். தமிழ் சினிமாவில் தனது தனித்துவ திரைக்கதை பாணியாலும் நகைச்சுவையுடன் கூடிய நடிப்பாற்றலாலும் ரசிகர்களை வெகுவாக கே பாக்யராஜ் ஈர்த்திருந்தார். பாரதி ராஜாவுடன் 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் உள்ளிட்ட படங்களில் உதவி இயக்குநராக கே பாக்யராஜ் பணியாற்றினார். சிகப்பு ரோஜாக்கள் படத்துக்கு வசனம் எழுதிய அவர் துணை கதாபாத்திரங்களிலும் நடித்திருந்தார். சுவரில்லாத சித்திரங்கள் படம் மூலம் இயக்குநராகவும் பயணத்தை ஆரம்பித்த கே பாக்யராஜ் தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்களை இயக்கி அந்த திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடித்துள்ளார். இன்று போய் நாளை வா, அந்த 7 நாட்கள், தூரல் நின்னு போச்சு, டார்லிங் டார்லிங் டார்லிங், முந்தானி முடிச்சு, தாவணி கனவுகள், சின்ன வீடு, அவசர போலீஸ் 100, ராசுக்குட்டி, ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி, சொக்கு தங்கம் உள்ளிட்ட திரைப்படங்களையும் அவர் இயக்கி நடித்துள்ளார். தன் வாழ்க்கையை கலைக்காகவே அர்ப்பணித்து திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் இன்று தனது வாழ்க்கை பயணத்திற்கு விடை கொடுத்தார்.